ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 17ஆம் பகுதி. ஒளி வீசும் அத்தகைய சுய ஒளி வடிவமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. எனவே அவர்கள் சித்ஸ்வரூபம், அதாவது சுய ஒளி என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படியானால் அவையும் ஆனந்தத்தின் வடிவமே. ஆனந்த வடிவம் என்பதன் பொருள் எல்லா விதத்திலும் நிபந்தனையற்றதும் மிகவும் அன்பிற்குரியதும் ஆகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் பிரம்மஸ்தவத்தின் இறுதியில் அரசர் பரீட்சித் இவ்வாறு கூறியுள்ளார்: பிரம்மதேவர் பரோத்பாவே கிருஷ்ணக, அதாவது பிரம்மதேவரே, இதற்கு முன் தாங்கள் சொந்த மகன்களிடம் கூட இல்லாத அத்தகைய பெரும் அன்பை பிரஜ ஜனங்கள் பிறருடைய மகனான கிருஷ்ணன் மீது எப்படி உண்டாயிற்று? இதற்கு விடையளித்த ஸ்ரீ சுகபிரம்மம் கூறினார்: அரசே, எல்லா உயிர்களுக்கும் அவனது சொந்த ஆன்மாவே பிரியமானது. ஆன்மாவை தவிர புத்திரர்கள், செல்வம் போன்றவை ஆன்மாவின் பொருட்டு இரண்டாம் நிலையில் மட்டுமே பிரியமானவை, நேரடி நிலையில் அல்ல. புத்திரர்களுக்கு தங்கள் ஆன்மாவின் மீதுள்ள பாசம் புத்திரர்கள், செல்வம், இல்லங்கள் மீதுள்ள பாசத்தை போன்றதல்ல. எனவே எல்லா உயிர்களும் தங்கள் ஆன்மாவையே மிகவும் நேசிக்கின்றன. இந்த முழு பிரபஞ்சமும் அந்த ஆன்மாவின் ஆனந்தத்திற்கு காரணமாகும். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா உயிரினங்களின் ஆன்மா வடிவம். அவர் உலகின் நலனுக்காக கருணையுடன் அவதரித்துள்ளார். இந்த முழு பிரபஞ்சமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஸ்தூல வடிவம், அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மூல காரணம். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனான தொடர்பு இல்லாமல் எதுவும் இல்லை. ஸ்ரீ வாசுதேவ தனது அனுபவத்தை குறித்து கூறியுள்ளார்: நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடவுளே என்று அறியப்படுகிறீர். அவரே எல்லா அனுபவம் மற்றும் பேரின்பத்தின் வடிவம் மட்டுமே. அறிவையும் காண்பவர். இறைவா, தாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடவுள், எங்கும் நிறைந்த பரம புருஷர், தூய ஞானத்தின் வடிவம் மற்றும் இறைவனே ஆவீர். ஸ்ருதியிலும் இதையே கூறப்பட்டுள்ளது: ஆனந்தம் பிரம்மணோ ரூபம். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சச்சிதானந்தர். ஆகையால் போராட்டமே ஆன்மா என்றும் ஆன்மாவே போராட்டம் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே அனைத்து சாஸ்திரங்களின் தத்துவமாகும். பகவான் விக்கிரக ஸ்வரூபமாக இருப்பதால் ஒரு ஜீவனை போல இயற்கையான உடலை கொண்டவர் என்றோ அல்லது மாயையால் இயற்கையான உடலை ஏற்றுக்கொண்டார் என்றோ கருதப்படுகிறது. முற்றிலும் தவறானதாகும். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியும் இதையேதான் கூறியுள்ளார். இந்த கிருஷ்ணர் எல்லா ஆன்மாக்களுக்கும் மேலான பரமாத்மாவாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பிரபஞ்சத்தின் நலனுக்காக பரமபுருஷ பகவான் தனது மாயா சக்தியால் ஒரு பௌதிக உடலாக தோன்றுகிறார். இப்படி ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 17ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.